அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைப்படி உம்முடைய இளைப்பாறுதல்னால நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 7வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியானால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலியாவில் சஞ்சரித்து வந்தார். யூதர்கள் கொலை செய்ய வகை தேடினபடினால். யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏன் கொலை செய்ய விரும்புனாங்க, நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய குமாரன் சொன்னதுனால இவங்க கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அதனால இயேசு கிறிஸ்து யூதேயால இல்லாம கலிலியா நாட்டுல வாழ்ந்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. கூடார பண்டிகை அப்படின்றது இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. இத குறித்து லேவியராகமம் 23வது அதிகாரம் 34 இருந்து 41 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 7 நாள் அந்த பண்டிகையை கொண்டாடணும். அந்த பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். அந்த கூடாரத்துல குடியிருந்து கூடாரம் போட்டு அதுல குடியிருக்கணும். அந்த 7 நாளும் பண்டிகையை கொண்டாடணும். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. இது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள். 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த 4 பேரோட பேரு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இந்த 4 சகோதரர்கள் இருந்தாங்க. அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்யற செயல்கள் எல்லாம், அற்புதங்கள் எல்லாம் சீசர்கள் எல்லாம் பார்க்கணும். அதனால கலிலியாவுல இல்லாம யூதேயா தேசத்துக்கு போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் நீங்க செய்கிற அற்புதத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூதேயாவுக்கு போக சொல்றாங்க. அதுக்கு காரணமும் அவங்க சொல்றாங்க, பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியணும், பிரபலமா இருக்கணும் அப்படின்னா எதையும் மறைவுல செய்யக்கூடாது. அதனால இந்த உலகம் எல்லாம் பார்க்கும்படியா நீ மறுபடியும் யூதேயா தேசத்துக்கு போய் அங்க அற்புதத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்றாங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். சகோதரர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அதனால இப்படி சொல்றாங்க, வெளியே எல்லாரும் பார்க்கும்படியா அற்புதத்தை செய்யும் அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட எண்ணத்துல எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்யணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. தான் பிரபலமாகணும், மனுஷர்கிட்ட இருந்து வர்ற மகிமைய அவர் எதிர்பார்க்கல. தேவ சித்தத்தின்படி அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் செய்கிறவராய் இருந்தாரு. இங்க இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம், சகோதரர் விசுவாசியாதபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க
கூடயே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூடயே குடியிருந்தாங்க. ஆனாலும் அவரோடயே கூட இருந்தும் கூட அவர் தேவகுமாரன் அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ளல. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம யாக்கோபும் யூதாவும் இந்த 2 சகோதரர்களும் எழுதின புஸ்தகங்கள் வேதாகமத்துல வைக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு நிருபமும் யூதா நிருபமும் அவருடைய சகோதரர்கள் எழுதினது. பின் நாட்கள்ல அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. என்னோட டைம் இன்னும் வரல, ஆனா உங்களோட நேரம் எப்பயும் ஆயத்தமா இருக்கு, ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிதாவோட சித்தத்தை படிதான் அவர் எல்லாத்தையும் செயல்பட்டாரு. தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எதையும் செய்யல. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றது ஒருவேளை அவருடைய மரணத்தை குறித்து கூட சொல்லியிருக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. அப்ப உலகம் உங்களை பகைக்காது, ஏன்னா நீங்க உலகத்தாரா இருக்கீங்க. ஏன்னா 5வது வசனத்துல பார்த்தோம், அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல அப்படின்னு பார்த்தோம். அதனால உலகத்தாரா இருக்கிறதுனால உலகம் அவங்கள பகைக்கல. ஆனா ஜனங்களோட செயல்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கு, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேசுகிறதுனால, சாட்சி கொடுக்கிறதுனால ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை பகைத்தார்கள். நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்களோட கிரியைகள் பொல்லாததா இருக்கிறதுனால ஒளியினிடத்துல வரார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். ஆனா சத்தியத்தின்படி நடக்கிறவங்க வசனம் யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், அத தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வரான், இயேசுவின் இடத்துல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இவங்களோட செயல்கள் பொல்லாததா இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றதுனால அவரை பகைத்தார்கள். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். உபாகமம் 16:16 சொல்லியிருக்கு, ஒவ்வொரு யூதர்களும் இஸ்ரவேல் மக்களும் 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகணும். அந்த பண்டிகையில ஒண்ணு கூடார பண்டிகை. அப்ப அந்த கூடார பண்டிகைக்கு கட்டாயம் ஆண் மக்கள்லாம் போகணும் தேவாலயத்துக்கு. ஆனா இவர் சொல்றாரு, நீங்க போங்க, நான் இப்ப அங்க அந்த பண்டிகைக்கு வரல அப்படின்றத சொல்றாரு. இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலியாவிலே தங்கினார். இன்னும் கலிலியாவிலே இருக்காரு. அவருடைய சகோதரர் போன பின்பு, சகோதரர்லாம் போயிட்டாங்க, அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். எல்லாரும் தெரியிற மாதிரி பண்டிகைக்கு அவர் போகல, அந்தரங்கமா மறைமுகமா பண்டிகைக்கு போறார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். யூதர்கள் அந்த பண்டிகையில இயேசு எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறாங்க. ஆனா அவங்களோட எண்ணமெல்லாம் அவரை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் ட்ரை பண்ணாங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த ஜன கூட்டம் 2ஆ பிரியுது. ஒரு கூட்டம் சொல்லுது இயேசு நல்லவர், ஏன்னா அவருடைய அற்புதத்தை அவங்க பார்த்திருக்காங்க, அவருடைய பேச்சை கேட்டிருக்காங்க. அதனால ஒரு கூட்டம் அவர் நல்லவர்னு சொல்றாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனா இன்னொரு கூட்டம் அவன் ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு, வஞ்சிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது. ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே
ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. யூதர்கள் அப்படின்றது இங்க அங்க அதிகாரத்துல அந்த ஆவிக்குரிய அதிகாரம் பெற்ற யூதர்களுக்கு பயந்ததுனால, தலைவர்களுக்கு பயந்ததுனால அவங்க வந்து தாராளமாய் பேசவில்லை. அப்படின்னா ஓப்பனா பேசல, எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இயேசுவை பத்தி பேசல, அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அந்த பண்டிகைக்கு வந்த இயேசு பண்டிகையோட பாதி நேரத்துல அவர் வந்து தேவாலயத்துல உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் வந்து படிக்காதவரு, ஆனா வேதத்தை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கே, இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, யூதர்கள் கொலை செய்ய விரும்பினதுனால அவர் வந்து யூதேயால இல்லாம கலிலியால இருந்தாரு. கூடார பண்டிகை வந்துச்சு. அவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, பிரபலமா இருக்கிற விரும்புகிறவன் எதுவுமே அந்தரங்கத்துல செய்ய மாட்டான், அதனால நீங்க யூதேயாவுக்கு போய் எல்லாரும் பார்க்கிற மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சகோதரர்களுக்கு தேவனுடைய திட்டம்லாம் தெரியல, தேவ சித்தத்தின்படி செயல்படணும்ன்றத அறியாதனால, இயேசுவை தேவனுடைய குமாரன்றத விசுவாசிக்காதனால அந்த சகோதரர்கள் அப்படி சொல்றாங்க. அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்காது, ஆனா என்னைய பகைக்குது. ஏன்னா உலகத்துல இருக்கிற மக்களோட செயல்கள் பொல்லாதது அப்படின்றத நான் சொல்றதுனால என்ன பகைக்கிறது. நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களை பண்டிகைக்கு அனுப்பி விட்டாரு. இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்தரங்கமா அந்த பண்டிகைக்கு போனாரு. அப்ப யூதர்கள் வந்து அங்க தேடுறாங்க இயேசுவ. ஒரு கூட்டம் இயேசு நல்லவர்ன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் இல்ல அவர் வஞ்சிக்கிறவர், ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது. ஆனா யாரும் தாராளமா ஓப்பனா பேசல. ஏன்னா யூதர்களுக்கு அவங்க பயந்ததுனால அப்படி பேசல. பண்டிகையில பாதி பண்டிகையா இருக்கிற நேரத்துல தேவாலயத்துல இயேசு பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் வந்து, இவர் வந்து படிக்காதவர், ஆனா இவர் எப்படி வேத எழுத்துக்களை இவ்வளோ அழகா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய எப்படி அறிந்திருக்கிறார், வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மனுஷரிடத்திலிருந்து வருகிற மகிமையை தேடுகிறதில்லைன்னு நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் அப்படி ஆண்டவரே மனுஷர் புகழ்ந்து பேசணுன்றதுக்காக செயல்படக்கூடாது. உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலகத்திலிருந்து நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உலகம் வாழுகிற வண்ணமாய் நாங்கள் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிறதே எங்களுடைய நோக்கமாய் இருந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.